கோடை விடுமுறை காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் இதமான குளியலை போட்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் தண்ணீர் அருவி போல் கொட்டுவதால் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வந்து குளித்துவிட்டு விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் பள்ளி குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் குடும்பத்துடன் வீடுகளை விடுத்து வெளியேறி சுற்றுலா தலங்களில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் குவிந்து வெயிலின் தாக்கத்தை தணித்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் கொடிவேரி அணையில் கோடை விடுமுறையொட்டி இன்று பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பமாக படையெடுத்து 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோடை விடுமுறை என்பதால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகையால் மதியத்திற்கு முன்பாகவே சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் அணை முழுவதும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் திருவிழா போன்று அலைமோதியது. மேலும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் கொடிவேரி அணையில் குளித்து வரும் சுற்றுலா பயணிகள் அருவியை விட்டு வெளியேற மனமில்லாமல் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் பூங்காவில் குழந்தைகளுடன் விளையாடி விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்து சென்று வருகின்றனர். குறிப்பாக கொடிவேரி அணையில் வழக்கத்திற்கு மாறாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் பெண்கள் குளிக்கும் பகுதியில் தனித்தனி பகுதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் உடை மாற்றும் வரை கழிப்பறை வசதிகளை கூடுதலாக விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசினி.